பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு யாவருக்கும் இந்த காலை வேளையில அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியான நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். உங்களுக்கு என் அன்பின் சுதந்திர தின நன் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவாராக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு இறுதி திருப்புவோம். ஒரு வசனத்தை வாசித்து நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். 1 சாமுவேல் 30 அதிகாரம் வசனம் 23, 24 மற்றும் 25. அதற்கு தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். 24 வசனம், இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான்? யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும், சரி பங்காக பங்கிடுவர்களாக என்றான். 25 வசனம், அப்படியே அந்நாள் முதற்கொண்டு நடந்து வருகிறது. அதை இஸ்ரவேலில் இந்நாள் வரைக்கும் இருக்கும் கட்டளையும் பிரமாணமாக ஏற்படுத்தினான். ஆமென். ஹல்லேலூயா. எங்க பார்க்கிற தேவ ஜனமே, எவ்விதமாக இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் ஜிக்லாக்ல அமலேக்கர் எவ்விதமாக தாவீதோட மனைவி பிள்ளைகளும் தாவீதோட இருந்த 600 பேர்களும் அவங்களோட மனைவி பிள்ளைகளும் அங்கே இருக்க எல்லா வஸ்துக்களும் அமலேக்கர் சூறையாடி கொண்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அங்கே பார்க்குற விதமாக தாவீது கதறி அழுகிற அப்படி. அது மட்டும் இல்லை, அவரோட இருந்தவங்க எல்லாம் ரொம்ப கதறி வருத்தத்தோடு அழுது தாவீதை கல் எறியணும் அப்படின்னு முடிவு எடுத்தாங்க அந்த 600 பேர். அது மட்டும் இல்லை, அங்கே பார்க்குற விதமாக தாவீது கர்த்தருக்குள் பலப்பட்டு கர்த்தரோட சமூகத்தில் அமர்ந்து கர்த்தரோட ஆலோசனை பெற்றுக்கொண்டு கர்த்தர் சொல்றாரு, நீ திரும்பி போ, நீ இழந்த அனைத்தையும் சகலத்தையும் திருப்பிக் கொள்வா என்று. அதை கர்த்தரோட வார்த்தை கேட்டு தாவீது போகிற அப்படி போகும்போது அந்த 600 பேரில் 200 பேர் பலவீனத்தின் நிமித்தமாக இல்லை சோர்வு நிமித்தமாக அந்த பேசோர் ஆற்றண்டையில் நின்றுடுவாங்க. மிச்சம் 400 பேர் தாவீதோட போயிட்டு அமலேக்கர்கிட்டேருந்து அவங்க இழந்த மனைவி பிள்ளைகளும் அவங்க கொண்டு போன எல்லா வஸ்துக்களையும் திருப்பி கொண்டு வருவாங்க. அதை கொண்டு வரும்போது 400 பேர் சொல்லுவாங்க தாவீதுக்கிட்ட, இந்த 200 பேர் அந்த ஆற்றங்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டாம், நம்ம கடத்த அந்த வஸ்துக்களை நம்ம திருப்பி அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம். ஆனால் தாவீது சொல்கிறாரு, அப்படி இல்லை சகோதரரே, அது சரியில்லை, அது அநீதி செய்வது. ஆமென். இங்கே பார்க்கிற தேவஜனம் எவ்விதமாக தாவீது ஒரு நீதி செய்கிற மனிதன் காணப்பட்டான். நம்ம வாசிக்கிற விதமாக தாவீது கர்த்தரோட இருதயத்துக்கு ஏற்றவன் அல்லவா, கர்த்தர் நீதி செய்கிறவர், அவர் பாரபட்சம் பாராதவர். அதே போல் இங்கே பார்க்கிற தாவீது நீதி செய்யப்படி பாரபட்சம் பார்க்கவே இல்லை. அந்த 200 பேருக்கு கிடைக்க வேண்டிய பங்கு கொடுக்க வேண்டும் என்று தாவீது ஒரு கட்டளை, ஒரு பிரமாணத்தை அந்நாள் முதற்கொண்டு இஸ்ரவேலில் நியமித்தார். அந்த 400 பேர் எப்படியாப்பட்ட ஜனங்கள் வசனம் சொல்லுகிறது, பேலியாள்கள், ரொம்ப துன்மார்கர்கள். ஆனாலும் கர்த்தரை பாருங்க, எவ்விதமாக தாவீது கர்த்தர் இருதயத்துக்கு ஏற்றவன் இல்லையா, நீதி செய்கிறபடி. அதே போல் ஆம் தேவ ஜனமே, நம்மள அழைக்கப்பட்டிருக்கோம். நம்ம அழைப்பின் நிமித்தமாக நம்ம இருக்கிற இடங்களில் செய்கிற வேலையிலையும் இருக்கிற அந்த அதிகாரத்திலையும் எந்த காரியம் இருந்தாலும் நம்ம நீதி செய்கிறவர்களாக இருக்கணும். யாருக்கும் நம்ம அநீதி செய்யக்கூடாது. விசேஷமாக பாரபட்சம் நம்ம பார்க்கக்கூடாது. ஒருத்தருக்கு நீதி செய்து இன்னொருத்தருக்கு அநீதி நம்ம செய்கிறவர்களாக இல்லாதபடி எவ்விதமாக தாவீது பார்த்தீங்களா, அந்த 200 பேருக்கு நீதி செய்தபடி. அந்த 400 பேர் ஒத்துக்கவே இல்லை. ஆனால் பார்க்கிறோம் தாவீது நீதி செய்துகிற மனிதன் காணப்பட்டபடி. ஏனென்றால் அவன் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அதே போல் நம்மளும் இருக்கிற இடங்கள்லையும் நம்ம இருக்கிற பதவியிலையும் செய்கிற தொழிலையும் எல்லாத்துலையும் நம்ம நீதி செய்வர்களாக ஆமென் இருப்போமாக. கண்ணை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனேப்பா, இந்த கால வேலையில் உங்களுடைய சத்தத்தை கேட்க பாராட்டின கிருபை நன்றி தகப்பனே. அப்பா, நாங்கள் வாசிக்கிறோம் ராஜா, எவ்விதமாக அப்பா தாவீது அந்த 200 பேருக்கு நீதி செய்தபடியோ, அப்பா நீர் நீதி செய்கிற இருக்கிறபடியோ, எவ்விதமாக தாவீது ராஜா உங்களுடைய இருந்ததுக்கு ஏற்றோம் நாங்கள் இருந்தபடியோ வாழ்ந்தபடி, அதே போல் நாங்களும் அப்பா இருக்கிற இடங்களில் அப்பா இருக்கிற வேலையில் அப்பா நீர் பாரபட்சம் இல்லாதவர். எவ்விதமாக தாவீது எங்கள் பாரபட்சம் பார்க்காதபடி நீதி செய்தபடியோ அப்பா அந்த 200 பேருக்கு அந்த 400 பேர் அப்பா கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ராஜா. ஆனால் தாவீதோ ராஜா இல்லை, அவர்களுக்கு சேர வேண்டிய அந்த பங்கு சேர வேண்டும் என்று வழக்காடி நீதி செய்தது போல, அது ஒரு பிரமாணமாக கட்டளையாக ராஜா பிறப்பித்தது போல, நாங்களும் இருக்கிற இடங்களில் உண்மையோடு ஒத்துமத்தோடு ராஜா நீர் என்றும் எங்களை காண்கிறீர் என்று அப்பா நீர் பாரபட்சம் இல்லாதவர் செய்யாதவர். அதே போல தாவீது போல நாங்களும் வாழும்படியாக நாமத்து மகிமைக்காக எங்களை அப்பா பயன்படுத்துங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.